ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தனது சூறாவளி பிரச்சாரத்தை தொடங்கினார் பிரதமர் நரேந்திர மோடி. மோடியின் கேரண்டி ஜம்மு காஷ்மீர் மக்களை பாதுகாத்து வளர்ச்சி பாதையில் இட்டுச் செல்லும் என பிரதமர் உறுதி. ஜம்மு காஷ்மீரில் குடும்ப ஆட்சியை அனுமதிக்கக்கூடாது என்று வாக்காளர்களுக்கு பிரதமர் மோடி அறிவுறுத்தல். காங்கிரஸ் தேசிய மாநாட்டு கட்சி கூட்டணி அமைத்து போட்டியிடுவதை சுட்டிக்காட்டி சாடல். தேமுதிகவின் 20வது ஆண்டு துவக்க விழாவை ஒட்டி கட்சிக் கொடியை ஏற்றி வைத்தார் பிரேமலதா விஜயகாந்த். விஜயகாந்த் சிலையின் கீழ் அமைக்கப்பட்ட கல்வெட்டை திறந்து வைத்து மருத்துவ முகாமையும் திறந்து வைத்தார். சீட் ஷேர் மற்றும் பவர் ஷேர் வீடியோ குறித்த கேள்விக்கு எனக்கு தெரியாது என்றும் தனது எக்ஸல அட்மினுக்கு தான் தெரியும் எனவும் திருமாவளவன் பதில். பகிரப்பட்ட வீடியோ குறித்த பேச்சில் உடன்பாடு உண்டா என்ற கேள்விக்கு காலங்காலமாக சொல்ற கருத்துதான் என்றும் திருமாவளவன் விளக்கம். பிரதமர் இல்லத்தில் வளர்க்கப்படும் பசு என்ற கன்றுக்குட்டியை கொஞ்சி விளையாடிய பிரதமர் மோடி. கன்றுக்கு தீபஜோதி என பெயரிட்டு மகிழ்ச்சி. மறைந்த சீதாராம் யெச்சூரியின் உடல் டெல்லியில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைமை அலுவலகத்தில் அஞ்சலிக்காக வைப்பு. பல்வேறு கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் இறுதி மரியாதை. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. விசிக தலைவர் திருமாவளவன் வெளியிட்ட பழைய வீடியோவால் அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பு. திருமாவளவன் வெளியிட்ட பழைய வீடியோவால் சர்ச்சை. சமூக வலைதளத்தில் 2 முறை வீடியோ வெளியிட்டு மீண்டும் நீக்கியதால் தொண்டர்கள் மத்தியில் குழப்பம். மதுவால் கிடைக்கும் வருமானத்தில் ஆட்சியை நடத்த வேண்டுமா என்று ஏற்கனவே கேள்வி எழுப்பிய திருமாவளவன், முதலமைச்சர் அமெரிக்காவில் இருந்து திரும்பிய சூழலில் ஆட்சியிலும் விசிகாவுக்கு பங்கு கேட்டு வீடியோ. மது ஒழிப்பு மாநாட்டில் அரசியல் இல்லை என திருமாவளவனே கூறிவிட்டார். அதிமுகவை மாநாட்டிற்கு அழைத்தது தொடர்பான கேள்விக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பதில். அவரே தெளிவா திருமாவளவனே விளக்கம் சொல்லியிருக்காரு. அந்த விளக்கத்துக்கு நான் பெரிய விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி எதிரொலி. சென்னை, கடலூர், நாகை உள்ளிட்ட துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். மறைந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி உடலுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் அஞ்சலி. டி.ஆர். பாலு, தயாநிதி மாறன், ஏ.கே.எஸ். விஜயன் ஆகியோரும் அஞ்சலி செலுத்தினர். சாம்சங் தொழிற்சாலை ஊழியர்கள் 6வது நாளாக வேலை நிறுத்த போராட்டம். ஊழியர்களின் பிரச்சனையில் மாவட்ட ஆட்சியர் தலையிட கோரிக்கை. தமிழ்நாட்டில் ஓணம் பண்டிகை உற்சாக கொண்டாட்டம். கல்லூரிகளில் அத்தப்பூ கோலமிட்டு மாணவ மாணவிகள் ஆடிப்பாடி உற்சாகம். தொடர் மழையால் இமாச்சலில் பல இடங்களில் மண் சரிவு. தேசிய நெடுஞ்சாலையில் சிக்கிய வாகனங்களை மீட்கும் பணி தீவிரம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.